அந்த அடர்ந்த காட்டில் மிகவும் பழமையான குகை ஒன்று இருந்தது. அந்த குகையில் ஆந்தை ஒன்று வசித்து வந்தது. குகைக்குள் மிகவும் சக்தி வாய்ந்த பறவையாக அது இருந்தது. இருட்டில் பார்க்கும் அதன் திறமை மற்ற உயிரினங்களை விட அதை வலிமையாக காட்டியது. குகைக்குள் வசித்து வந்த மற்ற உயிரினங்கள் அனைத்தும் ஆந்தைக்கு பயந்து வாழ்ந்து வந்தன. குகையில் வெளிச்சம் மிகவும் குறைவாக இருந்ததால் ஆந்தையுடன் போட்டி போட யாருக்கும் தைரியம் வரவில்லை. ஒரு நாள் குகைக்குள் ஆந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குகைக்குள் இருந்த பல்லி சிலந்தியிடம் சென்று, இந்த ஆந்தை ஒவ்வொரு நாளும் நம் நண்பர்களை சாப்பிடுகிறது. அதனால் நமது மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றது. சிலந்தியோ, நாம் என்ன செய்ய முடியும்? இந்த குகையில் ஆந்தை மிகவும் சக்தி வாய்ந்த பறவை. அதை எதிர்த்து போராடுவது எங்களால் முடிகிற காரியமல்ல. அதற்கு பல்லி, நம்மால் முடியும். குகைக்கு வெளியில் உள்ள சில உயிரினங்களின் உதவியை பெற்று இந்த ஆந்தையை நாம் வெல்ல முடியும் என்றது. சிலந்தி வெளியில் உள்ள மற்ற உயிரினங்களை நம்பாததால் அதற்கு பல்லி சொன்ன யோசனை பிடிக்கவில்லை. குகைக்கு வெளியே இருக்கும் மற்ற சிலந்திகளை கூட அது நம்ப தயாராக இல்லை. சிலந்தியும் பல்லியும் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென வந்த ஒரு மின்மினி பூச்சி சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்கிறது. சிலந்தி மின்மினி பூச்சியை வேட்டையாட அதனை நோக்கி நகரத் தொடங்குகிறது. மின்மினி பூச்சி சிலந்தியை பார்த்து, நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்னால் உங்களுக்கு உதவ முடியும். இப்பொழுது என்னை விட்டுவிடு என்று கெஞ்சத் தொடங்கியது. பல்லியோ, அவனை விட்டுவிடு, அவனால் நமக்கு உதவ முடிந்தால் நல்லதுதானே என்று சிலந்தியிடம் சொன்னது. ஆனால் சிலந்தி அதனை நம்ப மறுத்துவிட்டது. பல்லி தனது நண்பன் சிலந்தியிடம் மின்மினி பூச்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்கத் தொடங்கியது. தனது மனதை மாற்றிக்கொண்ட சிலந்தி தனது வலையை நீக்கி அந்த மின்மினி பூச்சியை விடுதலை செய்கிறது. வலையிலிருந்து விடுபட்டவுடன் மின்மினி பூச்சி குகையை விட்டு வெளியே பறந்து சென்று விடுகிறது. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு இன்று இரவு ஆந்தை பல்லியை வேட்டையாடப் போகிறது என்பதை அது அறிந்து கொள்கிறது. உடனே தன் நண்பனான பல்லியை நெருங்கி அதற்கு நேரப்போகும் ஆபத்தை பற்றி எச்சரிக்கிறது. பல்லி அதை கேட்டு மிகவும் வருத்தமடைந்து தான் ஒளிந்து கொள்வதற்கு நல்ல இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போது ஆந்தை பல்லியை தேடி அதனை தாக்க வந்தது. அந்த நேரத்தில் குகையில் ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் பறக்கத் தொடங்கின. பல மின்மினி பூச்சிகளின் ஒளியை பார்த்து ஆந்தையின் கண்கள் கூசிப் போகின. ஆந்தையினால் எதையும் பார்க்க இயலவில்லை. பல்லி அதனிடமிருந்து தப்பித்து விடுகிறது. தங்கள் குகைக்குள் இத்தனை மின்மினி பூச்சிகள் எங்கிருந்து வந்தன என்று சிலந்திக்கும் பல்லிக்கும் புரியவில்லை. திடீரென்று சிலந்தி சில நாட்களுக்கு முன்பு தனது வலையிலிருந்து விடுவித்த மின்மினி பூச்சியை அந்த கூட்டத்தில் பார்த்தது. அன்று என் மீது நம்பிக்கை வைத்து என்னை விடுவித்தீர்கள். என்னால் இயன்ற உதவியை நான் இன்று செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மின்மினி பூச்சி பறந்து சென்றது. அதிகப்படியான ஒளியின் காரணமாக ஆந்தை அந்த குகையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குகையில் உள்ள மற்ற உயிரினங்கள் அனைத்தும் ஆந்தை வெளியேறியதும் பயமின்றி நிம்மதியாக வாழத் தொடங்கின.